வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான டேஸ்டியான கர்ட் ரைஸ் தயிர் சாதம் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ நான் முதல்ல சாதம் ரெடி பண்ணுறதுக்காக தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன். ஸோ இது மாதிரி ஒரு மூடி வச்சு தண்ணியை கொதிக்க வைங்க. ஸோ அது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம இன்றைக்கி 1 கப் அரிசியை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஸோ இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்க அரிசியை உள்ளே சேர்த்துடலாம். நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் கூட சாதம் ரெடி பண்ணிக்கலாம். ஆனால் சாதம் தயிர் சாதத்துக்கு நல்லா குழஞ்சிருந்ததுன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் வைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஸோ இது இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி வச்சே பாயில் பண்ண போகிறோம். அப்பப்போ அரிசியை எடுத்து பார்த்துக்கோங்க குக் ஆகிடுச்சான்னு. இன்னும் 2 நிமிஷம் வேகணும். ஸோ எனக்கு இன்றைக்கி மொத்தமாக 20 நிமிஷம் ஆயிருக்கு நல்லா குழைவாக வர்றதுக்கு. இப்போ தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு பாத்திரத்தில் இதை மாற்றிடலாம். பாருங்கள் நல்லா குழஞ்சிருக்கு. ஸோ இது மாதிரி நல்லா குழஞ்சிருந்தால் டேஸ்டியாக இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி 1 கப் தயிரை இதில் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 1/2 கப் காய்ச்சின பாலை ஆற வச்சு இதில் ஊற்றிருக்கேன். நான் இதை இப்போமே சாப்பிட்ருவேன். நீங்கள் மத்தியானம் தான் இதை சாப்பிடுவீங்க அப்படின்னா பால் அதிகமாகவும் தயிர் கம்மியாகவும் ஊற்றிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம பேன் எடுத்துகிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 4லேருந்து 5 வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சியை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 சின்ன சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். வெங்காயம்லாம் நல்லா குக் ஆகணும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ இதில் ஒரு சின்ன சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம சாதத்தில் சேர்த்துருக்கோம். ஸோ லைட்டாக சேருங்க போதும். அதே மாதிரி கொஞ்சமாக பெருங்காயமும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதெல்லாம் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அதை அப்படியே நம்ம ரைஸ் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. கடைசி அதில் நான் கொஞ்சம் மாதுளம் பழம் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேண்டானா விட்டுறலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம தயிர் சாதம் ஆல்மோஸ்ட் ரெடி. பார்க்கவே சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், நம்மளோட கர்ட் ரைஸ் தயிர் சாதம் ரெடி. இதை நான் டேஸ்ட் பண்ணிட்டேன். எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக சூப்பராக வந்திருக்கு. நம்ம கோவிலில் தர அதே தயிர் சாதம் டேஸ்ட்டு தான். கண்டிப்பாக அந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி, ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.